வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மூக்கடலையில் நம்ம 2 டிஷ்ஷு செய்யலாம். அதுக்கு வந்து மூக்கடலை நல்லா ஒரு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 கிளாஸ் மூக்கடலை அது. இப்போ அந்த அரைச்ச ஒன்றும் பாதியுமா அரைச்ச மூக்கடலை 2 பவுலில் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு குட்டி பவுல் நிறைய தேங்காயும், ஒரு தக்காளியும், 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா நைஸாக ஆட்டி வச்சுக்கலாம். இப்போ ஆட்டி வச்சதும் நைஸாக இப்போ குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் மிளகும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இவ்வளோ தான் நம்ம மசாலா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் தக்காளியும் சோம்பும் ஏலக்காவும் அரைச்சி வச்ச விழுதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஊற்றிக்கின்னு நம்ம ஒரு பவுலில் வச்ச ஒன்று பாதியுமா அரைச்சி வச்ச மூக்கடலையே இதில் கொட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஏன்னா 5 விசில் போடுறோம், அதனால உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டாமல் நல்லா பெருசாக வெட்டி இதில் போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 விசில் விடலாம். இப்போ 5 விசில் விட்டு நம்மளது பார்த்தா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. திக்காக தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் தாளித்து நம்ம இதில் எடுத்துடலாம் தாளித்த மாதிரி. சூப்பராக வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2வது டிஷ்ஷுக்கு போகலாம். இப்போ அதில் வந்து சாப்பரில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக ஒரு பாதி துண்டு கேரட்டு. ரொம்ப கேரட் போட்டால் டேஸ்ட் மாறிடும். அதனால் ஒரு பாதி கேரட் போதும். 1 ஸ்பூன் ரவை. இப்போ இது நல்லா நம்ம சாப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சாப் ஆகிடுச்சு. இப்போ 2வது எடுத்து வச்ச நம்ம கொண்டக்கடலை விழுதில் இப்போ இந்த மசாலாவை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை கொஞ்சம் வாய்வு ரொம்ப கேஸ்ட்ரிக்ன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பைண்டிங்க்கு, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு வடை மாதிரி தட்டாமல் நல்லா மெல்லிஸ் வடை தட்டு வடை மாதிரி தட்டணும். தட்டை வடை மாதிரி தட்டிடணும். இப்போ நல்லா பேனில் எண்ணெய் போட்டு பொரித்து எடுத்துடணும். இல்லை எண்ணெய் வேணான்னு கூட அப்படியே கூட பொரித்து எடுக்கலாம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இப்போ இது டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டா எல்லா எண்ணெயும் சக் பண்ணிவிடும். இப்போ நம்ம சுவையான தட்டு வடை மூக்கடலை தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.